ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ராவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாங்க. நாம் செய்ய போகிறது ஓட்ஸ் தோசை தாங்க. வெயிட் லாஸ்க்கு, சுகர் பேஷண்ட்டுக்கு, ஹார்ட் பேஷண்ட்டுக்கு எல்லாருக்குமே நல்லதுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் இதில் 2 கப்பு ஓட்ஸ் எடுக்க போகிறேங்க. இந்த மாதிரி தாங்க எடுத்துக்கோங்க. இது முழுசாகவும் கிடைக்கும், பாதியாகவும் கிடைக்கும். உங்களுக்கு எது கிடைக்குதோ, எது வீட்டில் இருக்குதோ அதில் நீங்கள் செஞ்சுக்கலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 2 ஒரு 3/4 கப்பு உளுந்து போட்டுக்கலாங்க. முக்கால் கப்பு உளுந்தில் 1/4 கப்பு கடலைப்பருப்புங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதோடவே 1 டீஸ்பூன் வெந்தயம். இதை தண்ணி ஊற்றி ஒரு 5 ஹவர் இப்போ 3-4 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நான் ஊற வச்சுருவேங்க. இதை ஒரு 5 ஹவர் பொறுத்து நம்ம பார்க்கலாங்க அரைக்கும் போது. இப்போ நம்ம ஓட்ஸை பார்த்துக்கலாங்க. நம்ம ஊற வச்சு 5 ஹவர் ஆகுதுங்க. நம்ம ஒரு 6 மணிக்கு ஊற வச்சோம். இப்போ மணி 11 மணிக்கு போகுது பாருங்கள். ஒரு 4-5 வாட்டி வாஷ் பண்ணிட்டு இந்த தண்ணியை நம்ம ஊற்ற வேணாங்க. இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. சரிங்களா? இப்போ நான் மிக்ஸி ஜாரில் போட்டுடுறேன். இப்போ தோசை பதத்துக்கு நான் அரைச்சிட்டு வந்துடுறேங்க. 2 பேட்ச் அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேங்க. தோசை பதத்துக்கு நம்ம இதை இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றிடுறேன். இப்போ இந்த பேட்சும் நான் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேங்க, பார்க்கலாம். 2வது பேட்சும் அரைச்சிட்டு வந்துட்டேங்க. அவ்வளோதாங்க. இதை கலக்கி உப்பெல்லாம் போட தேவையில்ல, அப்படியே வச்சுருங்க. இந்த வெயிலுக்கு நல்லா பொங்கி வந்துடும். நம்ம காலையில் பார்க்கலாங்க தோசை சுடும் போது. சரிங்களா? ஒரு நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சோம் எப்படி பொங்கி எடுத்து பாருங்கள். இப்போ இதை நான் மாற்றி தான் இப்போ நான் தோசை சுடணும். இப்போ நான் உப்பு போட்டு கலக்கிறேன், பார்க்கலாங்க. இப்போ நம்ம மாவுக்கேற்ற உப்பு போட்டுக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நல்லா கலந்துக்கலாம். பயங்கரமாக தொண்டை கட்டியிருக்குங்க, ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஊற்றும் போது கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாங்க. இப்போ இது ஒரு ஓரம் வச்சுட்டு நம்ம ஒரு சட்னி பார்த்துக்கலாங்க. நம்ம இந்த தோசைக்கு காம்பினேஷன் ஒரு சட்னி பார்த்துக்கலாங்க. நான் 1 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன், 1/2 கப்பு உடச்ச கடலை எடுத்திருக்கோம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்துருக்காங்க. நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பு போட்டுடலாங்க. தேவையான போடுவோம், அப்புறம் தேவைப்பட்ட திரும்பி சேர்த்துப்போம். இதை நான் இப்போது அரைச்சிட்டு வரேங்க, பார்க்கலாம். நல்லா ஒரு பொடி கொத்தமல்லி எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, அரைச்சிட்டு வரேன். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். பாருங்கள், சட்னி தாளிச்சிட்டோம். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிட்டேங்க. இப்போ தோசைக்கு கல் வச்சு தப்பா இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க. இப்போ சட்னி எடுத்து ஒரு ஓரம் வச்சிடலாங்க. நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு தோசைக்கு ஏற்ற மாதிரி நான் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டேங்க. இப்போ தோசை ஊற்றிடலாம். பற்ற வச்சு ஒரு டின் எடுத்துக்கிறேன்.
சூப்பராக மொறுன்னு நல்லா வருங்க. மாவும் நீங்கள் பார்த்தீங்க நல்லா பொங்கிட்டு பாருங்கள். நான் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் சீலா தோசை நிறைய வெஜிடபிள் போட்டு கூட பண்ணி நம்ம சேனலில் இருக்குங்க, பாருங்கள். இப்போ இதை நல்லா பொன்னிறமாகட்டும். வாவ், கலர் கூட பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. இல்லை நீங்கள் வெங்காயம் பச்சை மிளகா கூட போட்டு சுட்டுக்கலாம், இல்லைன்னா மேலே மிளகா பொடி, வீட்டில் இட்லி பொடி இருந்தால் இட்லி பொடி கூட தூவி சுடலாம். சூப்பராக இருக்குங்க. இது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானது, வெயிட் லாஸ்க்கு நல்லது. சுகர் பேஷண்ட்டுங்க, ஹார்ட் பேஷண்ட்டுங்க எல்லாருக்கும் நல்லா கொடுக்கலாங்க. டெய்லி நம்ம உளுந்து சாப்பிட்றத விட, உளுந்து அரிசி மாவு இட்லி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வெரைட்டியாக நிறைய செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. இதெல்லாம் கொஞ்சம் பொன்னிறமாக ஆகட்டும், எடுத்துடலாங்க. பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. இன்னும் இந்த மாதிரி ஒரு 4-5 சுட்டுட்டு நான் பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க. அவ்வளோதாங்க, லாஸ்ட்டாக சுட்டு எடுத்துட்டேன். இப்போ பிளேட்டிங் காட்டிடுறேன். ரொம்பவே சூப்பராக நல்லா வந்திருக்குங்க. நம்ம முதல்ல சுட்டதெல்லாம் வந்து இன்ஸ்டண்ட்டாக செஞ்சதுலலாம் உளுந்து சேர்க்கலை. இதில் கொஞ்சம் உளுந்து கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்துருக்கு. ரொம்பவே டேஸ்டியாக. இது சேம் அரிசி மாவு தோசை மாதிரியே தாங்க இருக்குது, கொஞ்சம் தான் வித்தியாசப்படும். ஆனால் சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாக இருந்ததாங்க. செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஸ்பாஞ்சியாக ரொம்பவே அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஹோல்ஸ் தெரியுதா என்னன்னு தெரியல உங்களுக்கு. பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க. இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த தேங்காய் சட்னியும் சூப்பராக இருக்கும். இந்த காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.